சென்னைக்கு போறதுக்காக செந்திலும் மீனாவும் கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இங்க வந்து படத்துக்கு போறதுக்கு அதுக்கு முன்னாடியே தங்கமயிலும் சரவணனும் கிளம்பி படத்துக்கு போயிடுறாங்க. ஒரு படத்துக்கு போறதுக்கே ரூ. 1500 செலவு பண்றாங்க. ஆனா சென்னைக்கு போறதுக்கு இங்க செந்திலுக்கு ரூ. 1000 பணத்தை மட்டும் தான் குடுக்குறாங்க பாண்டியன். பாண்டியன் இவ்வளவு ரூபாய் தான் பணம் கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட செந்தில எதிர்பார்க்கல. அந்த கடையில மாடா உழைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான பணம் அவங்களோட செலவுக்கோ இல்ல மனைவிக்கு செலவு பண்றதுக்காகவோ இந்த பாண்டியன் கொடுக்கறதுக்கு தயக்கப்படுறாங்க. பணம் செலவு பண்றதுன்னா அவ்வளவு வலிக்குது இந்த பாண்டியனுக்கு. ஏன் கோமதி கூட இதை பத்தி கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. உனக்கு செலவுக்கு பணம் இல்லனா சொல்லுடா, நான் எடுத்து தரேன்னு அவங்க கூட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். ஆனா அவங்களும் அதை பத்தி பெரிய விஷயமா எடுத்துக்கல. இதனால செந்திலுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இங்க மீனாவும் செந்திலும் கிளம்பி சென்னைக்கும் புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போதுதான் பஸ்ல வந்துட்டு, என்ன செந்தில் ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அதுக்கு செந்தில் சொல்றாங்க, இல்ல மீனா, அண்ணனும் அண்ணியும் இந்த படத்துக்கு போறதுக்கே 1200 மேல பணம் கொடுக்குறாங்க. நம்ம இவ்வளவு தூரம் போகணும், சென்னை வரைக்கும் போகணும், அங்க என்னென்ன செலவு இருக்குன்னு கூடவா கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்றது, உங்க அப்பா அப்ப இது ரெண்டு அப்படியே இருந்து பழகிட்டாரு. வெளியில 4 இடங்களுக்கு போனாலும் பார்த்து பார்த்து பக்குவமா செலவு பண்றாரு. அப்படித்தான் இருப்பாரு. இதுக்கு ஏன் நீ கோவப்படுறன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மீனா, உன்னை கூட்டிட்டு வேற போறேன், உனக்கு பிடிச்சதை எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு கூட ஆசை இருக்காதான்னு. நானும் அந்த கடையில எத்தனை வருஷமா வேலை பார்க்குறேன், எனக்குன்னு ஒரு ஊதியத்தை போட்டு கொடுத்தாதான் என்ன அப்படின்னு சொல்ல, என்ன நீ இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ட, அது நம்ம கடை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கடையா இருந்தாலும் நமக்கு தேவையான செலவுக்கு அதுலேருந்து எடுக்க கூட முடியல அப்படின்னு இங்க செந்தில் ரொம்பவே ஃபீல் பண்ண மீனாவுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே மீனா, உனக்கு இதுதான் கஷ்டமா இருன்னு சொல்லிட்டு இங்க தன்னோட பேக்ல இருந்து இவங்க முதல் நாள் வாங்கின சம்பளத்துல மீதி பணத்தை இவங்க வச்சிருந்திருக்காங்க. அந்த பணத்தை எடுத்து இங்க செந்தில்கிட்ட கொடுக்க, செந்தில் வந்துட்டு என்ன மீனா இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, இந்த குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும், அதுவும் நமக்காக நம்ம உழைக்கிறோம், அதுவும் உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நான் நடக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. இது நம்ம பணம், ஏன் பணம் ஓம் பணம்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காத, இது நம்மளுக்காக நம்ம சம்பாதிக்கிற பணம் அப்படின்னு மட்டும் யோசின்னு சொல்ல, இது செந்திலுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மீனா பேசுறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இல்ல மீனா, இது ஓம் பணம், இது உன்கிட்டே இருக்கட்டும்னு திரும்ப சொன்னாலும் ஆனா மீனா அதை கேட்குற மாதிரி இல்லை. இங்க பாரு செந்தில், நீயும் கஷ்டப்பட்டு உழைக்கிற, அதுக்கான பலன் நிச்சயமா ஒரு நாள் கிடைக்கும். எப்படியும் உன்னோட உழைப்புக்கான ஊதியம் உன்னை வந்து சேர்ந்துரும். இதை நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டே இருக்காத. இப்போ நான் சம்பாதிக்கிற பணம் நம்மளுடைய செலவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்க? இப்போ நான் சம்பாதிக்கிற பணம் நம்ம செலவுக்கும், நீ சம்பாதிக்கிறது சேவிங்ஸ்லயும் இருக்குன்னு நினைச்சுக்கோ. மாமா கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட கொடுக்க தானே போறாரு, கண்டிப்பா அதை உங்ககிட்ட கொடுக்காமலாம் இருக்க மாட்டார், நீ அதை பத்தி யோசிக்காதன்னு சொல்லி இங்க வந்து செந்தில சமாதானப்படுத்துறாங்க. ஒரு மருமகளாகவும் ஒரு மனைவியாகவும் இப்போ இந்த மீனா வந்து குடும்பத்துல நல்ல பொறுப்போட நடந்துக்கிறாங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில சண்டை வராமலும் பாத்துக்கிறாங்க. அதே போல இங்க செந்திலோட மனசு கஷ்டப்படாமலும் மீனா நடந்துக்கிறாங்க.